விஜய் இருந்திருக்காப்ல அவங்க முடிச்சாரு. அடகு வச்சு வித்துட்டாங்க. ஒரே பதில், அடகு வச்சு வித்துட்டாங்க. பணத்துக்காக எதையும் செய்ய தீர்த்த கூட்டம். இதுக்கு மேல எனக்கு தூண்டாதீங்க. தேமுதிக எந்த கட்சிக்கு போதும் அந்த கட்சி வந்து படுதோல்வி அடைங்க. லாஸ்ட் டைமும் ஏடிஎம்கே மாதிரி தான் பண்ணாங்க. இப்போ இந்த வாட்டி டிஎம்கே அந்த மாதிரி தான் ஆகிட போகுது. ஒளிமே இல்லாமல் போகிறாங்க. கல்யாணம் பண்ணி இடிச்சது, வடிவேலை வச்சு காமெடி பண்றது, இருந்தால் எவ்வளவு பிரச்சனை நடந்தது. அன்னைக்கெல்லாம் கலைஞர் கூட தான் இருந்தாப்புல, அழகிரி கூட இருந்துட்டு எவ்வளவு மேல பண்ணாப்புல. இந்த மாதிரி தெரியாதா? உண்மையில பாருங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தினான் வடிவேலு. அதே வந்து இந்த எலெக்ஷன்ல தேமுதிக தான் போறதும் ஐடியா இருந்தேன். இப்போ அவங்க இதுல போனதுனால வாய்ப்பே இல்லை. எல்லாம் பைசா தான், காசு தான். என்ன இப்போ எனக்கு 500 ரூபா அவர் கொடுத்தாக்க, அவரை விட 100 ரூபா நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு நீங்கள் கூப்பிட்றது தான் வருவேன். அவர் கூட போனேன். இல்லை, அது வந்து சரியான கூட்டணி இல்லை. இனிமேல் வந்து எப்பயுமே சரி, விஜயகாந்த் சமாதானம் கிட்டவும் போக முடியாது. விஜயகாந்த் ரசிகர்கிட்ட கிட்ட போக முடியாது. அடிப்பாங்க, எல்லாருமே அடிப்பாங்க. விஜயோட கூட்டம் வைங்க. ஏன் திமுக கல்யாணம் போறீங்க? கொட்டு கொட்டியே பணம் வந்துட்டா போவாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். கேப்டன் அவர்கள் 20 வருடமா திமுகவை எதிர்த்து பெரிய அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு சார். ஆமா. ஆனா இன்னைக்கு அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சு எப்படி பாக்குறீங்க? சத்தியமா நாங்க இதை வெறுக்கிறோம். ஏன்னா அந்த மனுஷன் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரே தனி மனிதன். எம்ஜிஆர் சாவில் அவர் என்ன சொன்னாரோ அதையே அன்னைக்கு அவர் செத்து சாதிச்சாரு. அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு வரைமுறை திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து சட்டசபையில் எதிர்த்து பேசும்போதே அவருக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவரை ஒதுக்கிட்டு தனியாக இது பண்ணும்போது இந்த அம்மா குரல் கொடுத்துட்டு இருந்த அம்மா இன்னைக்கு போய் அது சேர்ந்தது. சத்தியமா விஜயகாந்த் ஓட்டெல்லாம் எங்களுக்கு போட முடியும் இஷ்டம் கிடையாது சார். நன்றி, வணக்கம். கேப்டனை வந்து திமுக திட்டாத திட்டு இல்ல சார், பேசாத பேச்சுல வடிவேல் எடுத்துக்கோங்க. ஆமா, இவ்வளவு தன் ஒரு பொதுமக்கள் நீங்களே இவ்வளவு கோபமா இருக்கீங்க. ஆமா. தன்னுடைய கணவனை இவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க. இவங்க எப்படி சார் போய் கூட்டணி வச்சிருக்காங்க? அடகு வச்சு வித்துட்டாங்க. ஒரே பதில், அடகு வச்சு வித்துட்டாங்க. பணத்துக்காக எதையும் செய்ய தீர்த்த கூட்டம். போதுமா? இதுக்கு மேல எனக்கு தூண்டாதீங்க. இனி இந்த கட்சி வருமா தமிழகத்தில்? இனிமே என்னை எதுவும் கேள்வி கேட்காதீர்கள். வணக்கம், நன்றி. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவர் எதுக்கோசரம் ஓப்பன் பண்ண அந்த கட்சி தொடங்கினாரோ அதை வந்து அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அது விஜயகாந்துக்கு வந்து எதுக்கு சம்மந்தம்? ஏன்னா விஜயகாந்த் ரொம்ப மட்டமா பேசினாங்க. இப்போ வந்து அது ஜீர்ணிக்க முடியாத ஒரு இதுவா இருக்குது. என்னென்ன பேசியிருப்பாங்க? ரொம்ப வல்கரா பேசியிருக்காங்க. குடிகாரன்றது, அப்புறம் அவர் தான் கேப்டன்னா வடிவேலே வந்து பேசினாரு. என்னன்னு அவர் கேப்டன்னா வந்து ஒரு இதுல இருக்கணும், இவர் தண்ணிலேயே மிதக்கிற கேப்டனான்னு சொல்லிட்டு அவ்வளோ வல்கரா பேசினாங்க. இப்போ அதிலே போய் இவங்க சேர்ந்துருக்காங்கன்றது மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு நல்ல மனுஷன் இதுல இதுவான மாதிரி தோல்வி அடைஞ்ச மாதிரி எங்களுக்கு ஃபீலிங். சார், ஒரு ரசிகரா ஒரு தொண்டனா உங்களுக்கே இவ்வளவு வலி இருக்கும்போது தன் கணவனை வந்து இவ்வளவு இழிவுபடுத்திருக்காங்க, அதை மீறி அவங்க போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னா இதை எப்படி பாக்குறீங்க? பணத்துக்கோசரம் போன மாதிரி இருக்குது. பணம் தான் மெயின் அவங்க குறிக்கோள், அதுக்கு தான் போன மாதிரி இருக்குது. வேற என்ன சொல்றது? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இதெல்லாம். தேமுதிக இது வந்து வளர்ச்சியா வீழ்ச்சியா? வீழ்ச்சி தான், வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அடமானம் வச்சுட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? அடமானம் வச்சுருக்காங்க, வேஸ்ட்டு. அவன் அந்த அளவுக்கு விஜயகாந்துக்கு மரியாதைலாம் போச்சு. விஜயகாந்துக்கு மரியாதையில் இருந்து போச்சு. எவ்வளோ நீங்கள் பிஜேபியில் பிடிச்சிருந்தா கூட ஒரு இதாக இருந்திருக்கும். இவங்க ஒன்று ஆள் கொடுத்தாங்க, இதெல்லாம் சேருவான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது அப்படி மாறிக்கிடுச்சு. அது வேஸ்ட்டு. மாறி மாறி பேரம் பேசுறாங்கன்னு சொல்றாங்களே, அப்படி பேரம் பேசுறதுன்றது நமக்கு தெரியாது. அதாவது வந்து மொத்தத்தில் வந்து இது ஒரு லேடி தானே. இன்னைக்கு லேடிக்கு பாதுகாப்பு இருக்கா? எங்கேயும் நிம்மதியாக போக முடியாது, வர முடியுதா? வேலைக்கு போட்டு வீட்டுக்கு வரது உத்தரவாதம் இல்லை கதையில் நிற்குது. எவ்வளோ கற்பழிப்பு, எவ்வளோ கொள்ளை எவ்வளோ நடக்குது ஆட்சியில். அதான் அந்த லூவிஜியை சேர்ந்தது முட்டாத்தனமானது. என்ன சொல்றீங்க? அதெல்லாம் வந்து வேஸ்ட் இருக்குமா? திமுக வந்து விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு தொல்லை கொடுத்துருக்காங்க. ஆமா, அதையெல்லாம் அது புரியாம தான் விஜயகாந்த் இருக்கு. அதெல்லாம் புரியலும்ல. எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சாரு விஜயகாந்த். கலைஞர் மேலே எதிர்ப்பிச்சாரு. தமிழ்நாடு சொல்றியாடா? தமிழ்நாடு என்னத்தை கண்டா எத்தனை கூட்டி சொல்றாங்க. அன்னைக்கு விலங்கு அந்த கட்சி தாரவாரத்தை கொடுத்ததே யாரு? காங்கிரஸ் 2 ஆளும் சேர்ந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு இல்லைன்னா மீனவர்கள் மீதியாக போய் வருவாங்கல்ல. எவ்வளோ இதாகி போச்சு. என்ன சொல்றீங்க? அது மாதிரி வேஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணது. ஆனால் ஜெயிக்க முடியாது. அது மாதிரி கண்டிப்பாக முடியாது. அவங்க எப்படி சொல்லுவாங்க? மக்கள் தீர்மானம் பண்ணணும். இப்போ மக்கள் ஏன் இப்போ அந்த கட்சிக்காரங்களே வந்து ஏன் அங்கே போச்சு இந்த அம்மா, ஏன் அந்த அம்மா அங்கே போச்சு, வைத்தியத்தனமாக போச்சு. அவங்களே அந்த கட்சியில் உள்ள நிர்வாகிகள் முதல் கொண்டு தொண்டர்கள் முதல் கொண்டு இது பண்ணுறாங்க. இது துட்டு காசப்பட்டு போயிடுச்சு. துட்டு காசு ராசபா கிடைக்குமா அப்படின்ட்டு போயிடுச்சு. இது மாதிரி அதெல்லாம் வேஸ்ட். கண்டிப்பாக அதில் முடிய வாய்ப்பே இல்லை. தம்பிக்கு ராஜ்சபா சீட்டு வாங்குறதுல மும்முரமா இருக்காங்களே தவிர கட்சிக்காரங்க யோசிக்கல. தம்பி அவன் குடும்பம் அது என்னென்னமோ சொல்றாங்க. உண்மையா போய் தெரியுது. அந்த அம்மா விஜயகாந்த் இறதுக்கு காரணம் கூட அந்த சொல்றாங்க. அது பரவாயில்ல பேசிட்டே இருக்காங்க. அது உண்மைன்றாங்க. அந்த அவளை போய் பொம்மையா இருந்தா கூட அவர் இன்னைக்கு ஜெயிப்பாரு. அவருக்கு ஒரு மரியாதை விஜயகாந்துக்கு.
அந்த அவர் எம்ப இறந்தா அது ஒரு மரியாதை போச்சு. கட்சி இப்போ இது வந்து வளர்ச்சியா வீழ்ச்சியா சார் தேமுதிக? வீழ்ச்சி தான், கண்டிப்பாக வீழ்ச்சி தான். மரியாதை கெட்டு போச்சு. நீ விஜய் வந்திருக்காப்புல, அவங்க கூட சேரு இங்கே போய் நீ அவனுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு ரசிகர்கள் நிறையா விட்டு ஓட்டு சீட்டு வர அளவுக்கு கொஞ்சம் கப்பாசிட்டி இருக்குல்ல, அங்கே போய் சேர்ந்துக்கலாம்ல. இல்லையே ஏன் சார் விஜய் கூட சேர மாட்டாங்க? பணம் இல்லை, பணம் தர மாட்டான்ல. இந்த பணத்தை ஆசைப்பட்டு தான் அங்கே போயிடுச்சு. பணம் சீட்டு காசை வச்சுக்கிட்டு மேலே வாங்கணும் அப்படின்ற ஒரு கணக்கில் போயிருக்காங்க. கேப்டன் அவர்கள் ஆரம்பித்த தேமுதிக கட்சி வந்து நேற்று திமுகவுடன் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆமா, இதை எப்படி பாக்குறீங்க? கேப்டன் வாழ்நாள் முழுவதுமே திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செஞ்சாரு. ஆமா, இன்னைக்கு அவர் இல்லாத பிறகு திமுக கூட்டணி வச்சது நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன். இது சரியா? சரி. எதனால சரி? அவர் ஆட்சி நல்லா ஆளுவாரு. எவரு? திமுக இவரு கேப்டன். கேப்டன் இப்ப இல்ல சார். ஒய்ப்பு லதா சார். இப்போ கேப்டன் வந்து திமுக பேசாத பேச்சே இல்ல. ஆமா, கேப்டன் ஆண்மகன் முதல் கொண்டு பேசியிருக்காங்க. ஆமா, வடிவேலு எவ்வளவு உங்க கேப்டனை வந்து அசிங்கப்படுத்திருக்காரு. ஆமா, குடிகாரன் சொல்லியிருக்காரு. குடிகாரன் சொல்றாரு. ஜன்னல் உடைச்சு வீட்டு ஜன்னல் உடைச்சிருக்கிறாரு. ஆனா அந்த கட்சியில போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களே, இது எப்படி சரின்னு சொல்றீங்க நீங்க? அரசு நல்லா ஆளுவாருன்றதான் சொல்றோம். அப்ப வெட்கமானம் சூடு சொரணை எதுவுமே இல்லைன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம போய் கூட்டணி வச்சுக்கலாம் நம்ம ஜெயிக்கிறதுக்காக. ஆமா, நம்ம ஜெயிக்கணும். திமுக போய் செய்ய மக்கள் 20 வருஷமா திமுக எதிர்த்து போராடின மக்களுடைய நிலைமை என்ன பண்றது? திமுக நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் திமுக போய் சேர்ந்துட்டோம். ஏன் அண்ணா திமுக போக வேண்டியதுல ஏன் போகலாம்? அவங்க வேணான்ட்டாங்க. இவங்க பணம் கேட்டாங்கன்னு சொல்றாங்களே. யாரு? தேமுதிக. திமுக பணம் கட்டினான்னு சொன்னா ஏற்கனவே அதில் தானே இருந்தாரு அவரு. இவங்க டிமாண்ட் பண்றாங்கல்ல ஒரு கட்சியை வச்சு, இந்த இவ்வளவு பணம் கொடுங்க அவ்வளவு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்கல்ல மாறி மாறி. அதை எப்படி அதுக்கு என்ன பண்றது? அரசியல்னா அப்படிதான் இருக்கும். ஆமா, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நம்ம வந்து அதை ஏத்துக்கணும். அவரு கஷ்டப்பட்டு எடுத்து வந்தாரு, அதை இவங்க வேஸ்ட் பண்றாங்க. அப்படிதான் நம்மளுக்கு வந்து வேற எதுவும் நம்மளுக்கு ஐடியா இல்லை. நான் வீட்டுக்கு நேராகவே நான் விஜயகாந்த் மாலை போட்டேன். விஜயகாந்துக்கு நான் கையால போட்டேன். அவ்வளோ ரசிகராக இருந்தேன். ஆனால் இப்போ திமுக எழுத்து தான் இருந்தார். ஒரே ஒன்று தான், சட்டசபையில் வந்து விஜயகாந்த் பேசினார் பற்றி அம்மா கிட்ட. அதை பேசாமல் இருந்தால் இப்போ முதலமைச்சராக இருந்ததுனாக்கா விஜயகாந்த் தான். இல்ல சார், அவங்க மனைவி போயிட்டு திமுக கூட கூட்டணி எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுக்கு புரியல. அவங்க தான் வந்து அமைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. பணம் தான், பணத்தை வாங்கிட்டு அந்த மாதிரி போகிறனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. பணம் நம்மளுக்கு பெருசு இல்லை. ஏன்னா விஜயகாந்த் எவ்வளோ மக்களுக்கு செலவு பண்ணிக்கிறாரு. கோடிக்கணக்கில் செலவு பண்ணிடுறாரு. ஏன் குடி காட்சிங்க தரலையா? வீடுலாம் அவெல்லாம் கொடுத்தாங்களே, சாப்பாடுலாம் நிறையா தானே போட்டாரு. இப்போவே அந்த மண்டபத்தில் வந்து விஜயகாந்த் இறந்த இடத்துல வந்து சமாதியாட்ட டெய்லி சாப்பாடு நடந்துட்டு தான் இருக்கு. திமுக கூட்டணி நியூஸ்ல பார்த்தோன்னா மனநிலை எப்படி சார் இருந்தது? ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். ஆனால் விஜயகாந்த் ஒய்க்கு நினைச்சவே திமுக ஆட்சி தான். அது உண்மையா. உதாரணத்துக்கு என்ன சொல்லுவீங்களா? உதாரணம் மண்டபம் தான். பிரிட்ஜ் கட்டுறதுக்காக ஒரு மண்டபமே இடிச்சாங்க. எல்லாம் ஏசி கேசிலாம் எல்லாம் போயிடுச்சு. நிறைய போயிருக்கானா நான் பார்த்துக்கிறேன், கண்ணுக்கு நேராக பார்த்துக்கிறேன். கோயம்பேடுல தான் கடை இருந்து, இப்போ செந்தில் கடை வச்சுக்கிறேன். நிறைய பார்த்துட்டேன். என் ஊரில் கட்சிக்காரன் நிறைய பேர் சொல்லணும். அங்கேருந்து வந்துக்கிறானோ அங்கேருந்து தான் நாங்கள் போய் பார்த்துக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த அம்மா போடுறது தப்பு சார். இப்போ இவங்க போனதுக்கு வந்து என்ன ஒரு காரணம் சொல்றாங்கன்னா, தொண்டர்கள் விருப்பப்பட்டாங்கன்றாங்க. இல்லை, ஒய்க்கு நினைச்சது வந்து திமுக ஒய்க்கு நினைச்சது. ஏன்னா மண்டபம் போனதால விஜயகாந்த் எழுத்து நின்னாரு. திமுக ஆட்சியில் இருக்கும்போது விஜயகாந்த் தான் இருக்கணும், திமுக வரக்கூடாது அப்படிதான் இருந்தார். அப்புறமா தான் அம்மா கூட கூட்டணி போனார். இப்போ அதே கட்சியில் வந்து கூட்டணி போனாக்கா எகத்து மண்டபத்தை இடிச்சதே வந்து திமுக ஆட்சி தான். பிரிட்ஜு கட்ட போகிறோம் அப்படின்னு. ஏன் இடமா இல்லை? அங்கே எவ்வளோ இடம் இருக்குது. மண்டபத்துக்கு இடிச்சிங்க. 25 ஏசி போயிருக்கு. சாதாரணமாக கணக்கு போடும் 20,000 வைங்க, இல்லை 10,000 வைங்க ஒரு ஏசிக்கு. 25 ஏசி அப்படியே தான் உடச்சி விட்டாங்க. அப்போ விஜயகாந்துக்கு எவ்வளோ ஆத்திரம் வந்திருக்கும். வடிவேலு இனிமேல் வந்து எப்பயுமே சரி, விஜயகாந்த் சமாதான கிட்டவும் போக முடியாது, விஜயகாந்த் ரசிகர்கிட்ட கிட்ட போக முடியாது. அடிப்பாங்க, எல்லாருமே அடிப்பாங்க. ஏன்னா விஜயை வளர்த்து விட்டதே விஜயகாந்த் தான். இப்போ அவரு கூட கூட்டணி வச்சுக்கொண்டு தானே, அவரை கூட கூட்டணி வைக்கலாம்ல. விஜய் தானே வளர்த்து விட்டாரு விஜயகாந்த். விஜய் வளர்ந்துட்டாரு. இப்போ அவர் கட்சின்னு வராருல, ஏன் அவரை ரசிகர் தானே, விஜயகாந்த் ரசிகர் தானே இருந்தாரு. ஏன் அதில் கூட்டணி வைங்க, விஜய் கூட கூட்டணி வைங்க. நீ ஏன் திமுக ஏன் போறீங்க? பொட்டி பொட்டியாக பணம் வந்துட்டா போகாதுங்க, பொட்டி பொட்டியாக பணத்தை வாங்கிட்டா போகாது. நம்மளுக்கு மனச்சாட்சி என்ன படுது அதான் செய்யணும். நம்ம இனிமே உங்களோட ஆதரவு தேமுதிக இருக்குமா? நான் ரசிகர் தான், நான் பக்கா ஏடிமுக காரன் தான். ஆனா என்னோட ரசிகர்களுக்காக ஒரு ஓட்டு, என் ஓட்டு நான் போட்டு ஓட்டு போடுவீங்களா? நான் திரும்பி ஓட்டு தான் போட்டுதான் இருக்கு. இப்ப திமுக கூட்டணி போச்சுன்னா நான் போட மாட்டேன், லோட்டஸ்ல போட்டு வந்துருவேன். எனக்கு எந்த கட்சியும் பிடிக்கல. விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் நான் போட்டேன். இப்ப திமுகவில் போகுதுனாக்கா அவர் இருந்தாலுமே நான் அதெல்லாம் போட்டிருந்தேன். நான் பக்கா ஏடிமுக காரன் தான், பக்கா ஏடிமுக காரன் தான். அதெல்லாம் ஓட்டு போட்டிருந்தேன். விஜயகாந்த் கட்சி நான் ஆரம்பிச்சிருந்தேன், அவருக்கு போட்டிருந்தேன்.
இப்போ திமுகவில் போனேன்னா ஓட்டுன்னு தான் கிடையாது, லோட்டஸ் தான் போடுவேன். சத்தியம் வந்து படுதோல்வி அடைன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக இருக்கும். தேதிமுக ஓட்டை போட மாட்டாங்க. அது விஜயகாந்தோட முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா மேலே இல்லை அந்த அளவுக்கு ஒரு இதெல்லாம் கிடையாது. பெருந்தமெல்லாம் போயிடுச்சு. அவர் விஜயகாந்தோட போயிடுச்சு, வாய்ப்பு இல்லை. இல்ல இப்ப திமுகவுடன் கூட்டணி வைத்தால் சென்னையிலாம் கண்டிப்பா அவங்க ஜெயிக்கிறதுக்கான சான்ஸே இல்லை, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவங்க ஆளுங்களே போட மாட்டாங்களே, கட்சிக்காரங்களே. இவங்க இத்தனைக்கும் டிஎம்கேக்கும் அவங்களுக்கும் ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க எல்லாருமே, தொண்டர்கள்லேருந்து எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அவங்க தொண்டர்கள் சொல்லி தான் இவங்க சேர்ந்தாங்கன்றது ஒரு ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. சார். இவ்வளவு நாளா பொதுமக்கள் மத்தியில கேப்டன் நல்லவர், ஆனா மனைவி கெட்டவங்க, தம்பி ரொம்ப கெட்டவர்ன்ற ஒரு பார்வை இருக்கு. அது உண்மைதானுங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அது இல்ல அந்த பார்வை இவங்க இப்படி கூட்டணி வச்சதுனால ஆமா நிஜமா அதை வந்து ஊர்ஜினப்படுத்திட்டாங்க. அதுதான் உண்மைன்றதை ஆக்கிட்டாங்க. அந்த நல்ல மனுஷனுக்கு ஒரு மதிப்பு எல்லாம் போயிடுச்சு. இல்லை, அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இறங்கி போயிட்டு அவரோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையாது. ஆமா நிஜமா, அது எப்படிங்க அவரு வேணான்னு சொல்லிட்டு அந்த அவர் கட்சி தொடங்குறது டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா தான். இப்போ அதுவே வந்து மறுபடியும் அதிலேயே போயிட்டாங்களா, கஷ்டமா இருக்கும்ல. அது எப்படி வந்து அவரோட ஆத்மா சாந்தி அடையும்? வேணான்னு சொல்லிட்டு தான் விலைக்கு வந்தாங்க. அது மாதிரி இருக்கும், மனசு கஷ்டமா தான் இருக்கு. நமக்கு கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியல. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு தொண்டனா வந்து அது ரொம்ப கஷ்டம். அடிப்படையில நீங்க தேமுதிக முன்னாடி ஆதரவு கொடுத்திருக்கீங்க. பண்ணிருக்கேன், நான் ஓட்டு போட்டிருக்கேன். வரக்கூடிய தேர்தல் ஆதரவு இருக்குமா? நிஜமா பண்ணலாம். தேமுதிக தேமுதிகக்கு இல்ல, விஜய்க்கு தான் போடுவோம். இந்த வாட்டி போட்டேன். நான் டிஎம்கேல தான் இருந்தேன். எனக்கு கேட்டால் மகளிர் அந்த 1000 அந்த ஸ்கீம் வரல. என்னன்னு போய் கேட்டால் நான் கவர்மெண்ட் வேலையில் செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்க முடியல. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி அப்ளை பண்ணிட்டேன். 4-5 வாட்டி அப்ளை பண்ணாலும் நான் கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன்னு அது மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து எனக்கு இந்த வாட்டி பிடிக்கல. டிஎம்கே பண்ணுற விஷயம் நிறைய விஷயங்கள் பிடிக்கல. சார், இப்போ நீங்க விஜய் வரணும்னு சொல்றீங்க. தேமுதிக ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ எடப்பாடி அவர்கள்கிட்ட பேரம் பேசுன்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி டிவிகேலையும் பேசியிருக்காங்க. டிஎம்கேல பேரம் படிஞ்ச உடனே கூட்டணி வச்சுட்டாங்க. அது ஒரு செய்தி இருக்கு. உண்மைதாங்க. அதெல்லாம் அவங்க வரல. இப்போ அவங்க வந்து ஜென்யூனா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் விஜய் பேச, ஏன்னா இவங்க 2 பேரும் மாறி மாறி ஆள்றாங்க. அடுத்தது வேற ஒரு ஆள் கொடுத்து பார்க்கலாமே. இவங்களுக்கு எது கொடுக்கணும் இந்த வாட்டி? எவ்வளோ எத்தனாயிரம் கோடி துரைமுருகன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடி ஊழல் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு வருது. அதெல்லாம் வெளியே எதனா சொல்கிறாங்களா? எதுவுமே கட்சி விட்டு எந்த ஒரு நடவடிக்கை கிடைக்கல. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க 2 பேரும் இல்லாமல் விஜய்க்கு போடலாம் இந்த வாட்டி.